என்ன அம்மா இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்கீங்க. நீங்க கை தொட்டா பொண்ணாகும், தோள் கொடுத்தா ஜெயமாகும். அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்களோட நீங்க செய்ய போற வியாபார ஒப்பந்தம் வெற்றிகரமா அமையும். மீனாட்சி, நான் தெய்வமா மதிக்கிற வாதியாரோட புத்திமதி ரத்தத்திலையும் அம்மாவோட ஆசீர்வாதம் மூச்சிலே இருக்கிற வரைக்கும் நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் என்னைக்குமே ஜெயந்தா இருக்கும். அப்புறம் ஓகே ஓகே பட்டுமா. மீனாட்சி, அந்த இது கொடுக்கலையா? டைம் ஆச்சு, கிளம்புங்க. உதவி செய்யுங்க, நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா ஐயா, இந்த ஏழைக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. நல்லா இருக்கணும். என்ன சார், என்னாச்சு சார்? உழைப்பாளி பத்திரிகை ஆசிரியர் என்ன ஒரு பிரச்சனை சொல்லிட்டு சொல்லுங்க, ஃபைல் எடுத்துட்டு போறான். சீக்கிரம் காண சார். யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்றான். காம்ப்ளெக்ஸ் போ.
தாரிகால சுட்டது வந்தா சார். அதை என் கண்ணால பார்த்தேன் சார். நீங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போங்க சார். ஓகே சார். டாடி, என்ன ஒருத்தன் பியூட்டி பார்லர்ல கலாட்டா பண்ணான்னு சொன்னேல, அந்த லபட பை வந்தா. யாரு? அந்த மஞ்சள் பண்ணினா ப்ளூ பண்ணினா? எல்லோ. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடா கண்ணு? எப்படி இருந்துச்சு என் ஃபைட்டு? சும்மா தூள் கிளப்பிட்டல. ஆமா, யார் பக்கத்துல பெருசு? உன் அப்பனா? யோ, என்னையா முறைக்கிற? உனக்கு தில்லு இருந்தா என்னோட மோது பார்க்கலாம். வாயா மாடி. வேண்டாம் டாடி, வாங்க போலாம். ப்ளீஸ் டாடி, சொன்னா கேளுங்க. வாங்க போலாம். போறான் பாரு பெருசு பயந்துகிட்டு. வாயா, வா, வாயா. வா. வயசு ஆக தாண்ட தேக்கு மரத்துக்கு பலம் ஜாஸ்தி. நான் உடம்புல தேக்கு, மனசுல சிங்கம். மீனாட்சி, என்னதெல்லாம்?
ஏன் பிரியா அழுகுற? அதை தாங்க நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீங்களே கேளுங்க. பிரியா பிரியா என்னாச்சு? டாடி, என்ன பிரியா? அந்த ரமேஷ் என்ன ஏமாத்திட்டா. ஏமாச்சிட்டானா? சொல்றது அதான் சொல்லு, என்னாச்சு? அந்த ரமேஷ் இல்ல, தட் ராஸ்கல் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் நடிச்சு காதலிச்சா. பட் இஸ் a beggar டாடி. ஒருவேளை சோத்துக்கே லாட்டரி அடிக்கிற அண்ணா காவடி. சுத்த பிச்சைக்கார பையன். ஏய், உண்மையை சொல்லு. உண்மையிலேயே நீ அவனை காதலிச்சியா? சத்தியமா காதலிச்ச. உயிர்க்குயிரா காதலிச்ச. வாண்டாவும் கூடதான் வாழணும்னு நினைச்சேன் டாடி. யாசெல்லாம் பண்ணா போச்சு. அந்த அளவுக்கு நீ அவனை காதலிச்சிருந்தா அவன் கையால தாலி கட்டிட்டு இங்க வந்து நின்னு இருக்கணும். இல்ல அவனை கூட்டிட்டு ஓடி போயிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வந்து உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கியே. ஒரு சாதாரண டிரைவர் வேலை பாக்குற கூலிக்கார பையனோட என்ன குடும்பம் நடத்த சொல்றியா? பிரியா, அவன் வேணா வசதி இல்லாதவனா இருக்கலாம், ஆனா ரொம்ப நல்லவன். என்ன டாடி நீங்க? எனக்கு புருஷனா வர போறவரு நல்லவனா மட்டும் இல்ல, நம்ம அளவுக்கு கோடீஸ்வரனாவும் இருக்கணும். இங்க பாருடி, உண்மையான காதலுங்கிறது தெய்வம் கூடி இருக்கிற கோயில் மாதிரி. அந்த கோயில்ல தெய்வம் மட்டும் இருந்தா போதும், உண்டியல் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதனாலதான் லவ் இஸ் காட்னு பெரியவங்க சொன்னாங்க. லவ் இஸ் காட்ங்கிறத விட லைஃப் இஸ் மணிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அது உனக்கு புரியாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பணக்காரரான எங்க அப்பா நீ கல்யாணம் பண்ணிருக்க. உனக்கு பணத்தோட அருமை பத்தி தான் என்ன தெரியும்? இல்ல காதலை பத்தி தான் உனக்கு என்ன தெரியும்? பாருங்க டாடி. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? பணத்தோட அருமை தெரியுமா, காதலோட அருமை தெரியுமா? உங்க அம்மா பார்த்து கேட்டிய? உங்க அம்மா யார் தெரியுமா? பளிங்கி தரையில நடந்து, பன்னீர்ல குளிச்சு, தங்க தட்டுல சாப்பிட்டு, சந்திர கட்டுல படுத்து தூங்கின மகாராணி. வார்த்தைக்கு வார்த்தை உங்க அப்பா மணக்காரன், உங்க அப்பா மணக்காரன் சொல்றியே? ஆமா, நான் பணக்காரன் தான். தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பணக்காரன். உங்க அம்மா யார் தெரியுமா? இந்தியாவிலே நம்பர் 1 கோடீஸ்வரி. அப்படிப்பட்டவள எந்த இடத்துல எந்த சூழ்நிலை சந்திச்சா தெரியுமா? யார் நீங்க? என்ன பண்றீங்க?
இப்ப தெரிஞ்சுக்கிட்டியம்மா, இந்த உலகத்துல ஒரு ஆணியும் பொண்ணு இணைக்கிற சக்தி பணத்துக்குல்ல, அன்புக்கு தானே. காரு, பங்களா, கை சொடக்குனா 10 வேலைக்காரன், இப்படி பரம்பரை பணக்காரியா வாழ்ந்துட்டு இருந்தோங்க அம்மா. அந்த சொத்து சுகத்தை எல்லாம் இழந்துட்டு என் கூட கூரை வீட்டுல குடும்பம் நடத்த வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ என் மேல வச்சிருக்க அன்புதான். எரியிற விளக்குக்கு என்ன கூட வாங்க காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த ராமசுந்தர் இன்னைக்கு 10,000 குடும்பத்துல விளக்கேற்ற அளவுக்கு உயர்ந்திருக்கான். இருக்கிற சொத்தை கூட கணக்கு பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கானா? இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? உன் அம்மா என் மேல வச்சிருக்க அன்புதான். இவ்வளவு சொத்து சம்பாரிச்சேன், ஆனா இன்னைக்கு உங்க அம்மா எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா தெரியுமா? வா காட்டுறேன். நீ நினைச்சிட்டு இருக்கல நானும் அம்மா இந்த பஞ்சபத்தில் படிச்சிட்டு இருக்கேன்? அதான் இல்ல, இப்ப பாரு. லாந்தர் விளக்கு, மண்பானை, இதுதான் எங்க ஆரம்ப கால வாழ்க்கை. இன்னைக்கு வரைக்கும் நாங்க அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிளாட்ஃபார்ம்ல சாதாரணமா செருப்பு தச்சிட்டு என்ன கோடீஸ்வரி எனக்கு அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தெய்வத்தை பார்த்தா பணம்னா என்ன, காதல் என்னன்னு கேட்ட, காதல் உனக்கு என்னன்னு தெரியுமா? கார்பரேஷன் ஸ்கூல்ல மாத்துக்கவன் கூட இல்லாம 1 வருஷம் படிச்சிட்டு இருந்தா. இன்னைக்கு ஆடி பாடி உல்லாசமா தெரிஞ்சிட்டு இருக்க உனக்கு நாங்க பட்ட கஷ்டத்தை சொல்ல வேண்டாம் நினைச்சோம். இன்னைக்கு அது சூழ்நிலை வந்துருச்சு. பணத்தை எண்ணி பாக்குறது வருமான கணக்கு, இதயத்துல இருக்க அன்பை எண்ணி பாக்குறது வாழ்க்கை கணக்கு. வருமானத்துக்காக வாழ்க்கை இல்ல, வாழ்க்கைக்காக தான் வருமானம். பணத்தை சம்பாதிக்கிறது மனுஷன், அந்த மனுஷன் சமைக்கிறது அந்த அன்புள்ள ரமேஷ். நீ இருக்கிறதுல எந்த விதத்துல நியாயம்? என்ன மன்னிச்சிருங்க டாடி. பணத்துக்கு அன்புக்கு உள்ள வித்தியாசத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் போட்ட கணக்கு தப்புதான். இப்ப சொல்றேன் டாடி, நான் காதலிச்சு ரமேஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க டாடி. வணக்கம். என்னுடைய வாழ்க்கை, வசதி, புகழ், அந்தஸ்து இதுக்கெல்லாம் காரணமா இருந்த தொழிலாளர் தோழர்கள், சமுதாய நண்பர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு உங்க முன்னாடி பெரிய பிசினஸ் மேக்னெட், ஷெரீஃப் ஆஃப் மெட்ராஸ், பிரசிடென்ட் ஆஃப் லயன்ஸ் கிளப், இப்படி பல பதவிகளை வகிக்கிறேன்னா ஒரு காலத்துல பிளாட்ஃபார்ம்ல செருப்பு தைச்சிட்டு இருந்த ஒரு சாதாரண ஏழை அந்த செருப்பு தைக்கிறவன் இன்னைக்கு ஷெரீஃப் ஆகிறானா அதுக்கு காரணம்
என் மனைவி மீனாட்சி தான். ஒருத்தனோட வாழ்க்கை வரலாறு எழுதப்படுதுன்னா அது காரணம் அவன் தொப்புள் கொடியில உறவான தாயும் அவன் தாலி கொடியில உறவான தாரமும் தான். இப்படிப்பட்ட பதவி அரசாங்கம் எனக்கு கொடுக்குதுன்னா அது காரணம் என் மனைவி மீனாட்சி தான். பொதுவா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. இந்த வரிசையில மாதாக்கு அப்புறம் என் மனைவி மீனாட்சி தான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இப்படிப்பட்ட என் மனைவியை உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். வா மீனாட்சி. புருஷனை உங்க மருமகன்னு சொல்லி இந்த நாட்டுக்கே அறிமுகப்படுத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷப்பா. ரொம்ப சந்தோஷம். என்னங்க 20 வருஷம் நம்ம குடும்ப வாழ்க்கையில நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன சொல்ற மீனாட்சி? உங்க புகழையும் பேரையும் கெடுக்கிறதுக்காக அந்த கிங் மேக்கர் கிருஷ்ணமூர்த்தி திட்டம் போட்டா. என்ன சொல்ற மீனாட்சி? பொண்ணு கல்யாணம் படிக்க போற ரமேஷ் அது கிருஷ்ணமூர்த்தி கிட்ட மாட்டிக்கிட்ட. நீங்க தான் அவனை எப்படியாவது காப்பாத்தணும். அன்பு உண்மையானது, காதல் புனிதமானது. அந்த அன்புக்கும் காதலுக்கும் தோல்வியா வரக்கூடாதுங்க. அது ஜெயிக்கணும். அது ஜெயிக்கணுங்க.